பச்சா பச்சிக்கு நமஸ்தே. கூட 5-10 ரூபா சமோசே வாங்க, சமோசா வாங்குங்கோ, சூடா சமோசே. வணக்கம்பா. ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. அந்த சம்பவத்தை பத்தி அவங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஒரு சமோசா மட்டும் வாங்கினா கரெக்டா இருக்கும். கோட்டை அதெல்லாம் நல்லா இருக்கும். அது விட இது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, அம்மா இது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ரகசிய அறிக்கை ஒண்ணு மத்திய அரசுக்கு போயிருக்குது. இங்க புதுசா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாங்களா, பிகில் ஊதின்னு சுத்துறாங்கல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த 26 எலெக்ஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அதனால வந்து மிகப்பெரிய வந்து அலைகள் உருவாயிருக்கு. இந்த இந்த எலெக்ஷன் கிழமை வந்து சும்மா சூடு பிடிச்சி அடியில நெருப்பு கடியில உட்காந்த மாதிரி சூடு பிடிச்சி பறந்துருக்கான். யாருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு பறந்துருக்கு. மக்களுடைய வரவேற்பும் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிடையாது, அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு ரகசிய தகவல் போயிருக்கோம். இவங்க புதுசா வந்ததுனால 10-15% வாக்கு பிரிய போது அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் 40-50-70% வாக்கு கிடைக்கும்னு மொத்தமா பதிவாகிறது 75 எவ்வளவுதான். அதுல மொத்தமும் இவங்களுக்கே போயிடுன்ற பெரிய நினைப்புல கனவுல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அது வேற விஷயம், அது விட்டுருங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது வந்து டக்குன்னு வளர்ந்துருச்சு. இந்த 2 வருஷத்துல வந்து இவங்க தாக்கம் அதிகமா இருக்கு. அரசியல் மாற்றத்துக்காக எப்போ 2 பிரதான கட்சிகள் இருக்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். 2 பெரிய கட்சி இருக்குதா ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒண்ணு டிஎம்கே தலைமையிலான மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்றது, இன்னொன்னு பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி. ஐயோ மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கோச்சிப்பாரு. இது எடப்பாடி ஐயா தலைமையில என்டிஏ கூட்டணி. அப்படி இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்குது. இது 2த்துக்கும் மத்தியில ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்க எப்ப பார்த்தாலும் அவரை கணக்குல ஏத்துக்க மாட்டீங்க. அவரை மாதிரி யாராச்சும் பேச முடியுமா? என் மக்களே, இந்த நாட்டுக்காக இந்த நிலைய சிக்கிச்சு செத்தீங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம். ஆனா அது யாரும் கணக்குலயே ஏத்துக்க மாட்டோம். இவங்களும் ஏத்துக்கவே இல்லையாங்க. இப்போ 3வது வந்த ஆளு நம்ம ஆளு யாரு, இப்பதான் 7% 8% வாக்கே அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப இவரு 10%-லேருந்து 15% வாக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரகசிய அறிக்கையில சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா லாஸ்ட் டைம்ல ஓட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயா இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான், ஜெயிக்கிறதுனால இவனுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடுவோம் அப்படி மாத்திருவாங்களாம். அப்படி கணக்கு பண்ண விதத்துல அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் டைம்ல அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல இவங்க எடுத்த ரகசிய கணக்கெடுப்பு சொல்லி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சம்பவம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவங்க போய் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கொண்டாடி இருக்காங்க. 3வது வருஷத்துல கால் எடுத்து வச்சாச்சு. அப்படி சும்மா காலை தூக்கி அப்படி வச்சிட்டாரு விஜய் 3வது வருஷத்துல அப்படின்றதுனால அந்த இடத்துல பாட்டுலாம் பாடி விஜய போய் டம்கிடப்பாலாம் டான்ஸ் ஆடினாருங்க. வேல்முருகன் பாடுறதுக்குலாம் வந்து அவர் டான்ஸ் எல்லாம் ஆடினாரு, குழந்தை கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாருங்க. பெருசா ஒருத்தர் கலாச்சி விட்டாருங்க. ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் என்னன்னு கலாச்சாருன்னா, ஐயா அந்த ஒரு ஆடினாருல ஆட்டம், ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தை பார்த்து 41 குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. விஜய் எங்க எத்தனை போய் மூஞ்ச வச்சு பாரு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் ஆடிவிட்டாரு பாவம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாட்டு பாடியிருக்காங்க, முருகனோட பாட்டு பாடியிருக்காங்க. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா தடுகுடு சந்தனம் தடுகுடு சந்தனம் தக்கு ஜிந்தக்கு, இதெல்லாம் நமக்குலாம் வடிவேல் பாட்டு தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் தான் நிறைய பாடியிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு பாட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லைன் வரும், வருவாய் குகனே வேலையா. கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும் வாய்ஸ், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. இப்ப இந்த பாட்டுல இடத்துல என்ன பண்ணிட்டாரு வேல்முருகன், என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டு பாடுறேன் மனுஷன் டக்குன்னு மாத்திட்டாருங்க. எப்படி மாத்திட்டாரு, வருவாய் எங்க தளபதியே வெற்றி கழகமே அப்படின்னு பாடிட்டாரு. அது பெரிய குத்தமாயி போச்சுங்க. வருவா எங்கள் தளபதியே, வருவா எங்கள் வெற்றி கழகமே. என்ன சம்பவம், இந்த சம்பவம் மூலமா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, யார் பாதிக்கப்பட்டிருக்காரு தெரியுமா?
அவர் யாருன்னா குற்றால நாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டாரு. கிட்டத்தட்ட 32 வருஷமா திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாவே வரக்கூடிய அவரு இந்த பாட்டின் மூலயமாக பெரும் மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. இந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் தடுகுடு தந்தன தடுகுடு தந்தன அதெல்லாம் பாடும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாருக்கும் அப்படின்றதான் ஞாபகம் வரும். ஆனா இவரு எந்த அளவுக்கு முருக பக்தி, 32 வருஷம் யாரால முடியும்? 32 வருஷம் பாத யாத்திரையாவே திருச்செந்தூர் முருகனுக்கு போய் பார்த்திருக்காரு. இவருக்கு எந்த அளவுக்கு மன வருத்தமா இருக்கும் அந்த பாட்டை அப்படி மாத்தி பாடுந்து. அதுல என்ன சொல்லி குற்றம் போட்டிருக்காரு ஒரு வழக்கறிஞர் வேற, குற்றாலநாதன் வழக்கறிஞர் வேற. அவர் இன்னும் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது வந்து முழுக்க 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 மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு. எங்க முருகனை இழிவுபடுத்துறாரு இவரு. அதுவும் குறிப்பு அவர் சொல்றாரு, முக்கியமா ஒரு மேட்ரு சொல்றாரு. என்னன்னா, வேற்று மதத்தை சார்ந்த நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை செஞ்சுட்டாரு. அதை எல்லாத்துக்கும் இதுக்கு தூண்டுதலுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் தான். இவங்க பேச்சு கேட்டு அவர் இதை பண்ணிட்டாரு. அதனால பெரிய மத கலவரம் வரும், சட்ட ஒழுங்கு வந்து வீணாகி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மேல பெரிய புகாரே வந்து தெரிவிச்சிருக்காருங்க நம்ம குற்றாலநாதன் அவர்கள். இவர் யாரு தெரியுமா? இந்து மண்ணில் இருக்காருன்னு நான் சொல்லலைங்கோ, ஒரு 4 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரு மத கலவரம் வரும்னு பயப்படுறாரு பாத்தீங்களா? அதுதாங்க எனக்கு இருக்கிற பேரானந்தமான ஒரு விஷயம். இப்போ இவரு இது பண்றதுக்கான இன்னொரு ரீசன் என்னவா இருக்கும்? இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து இவங்களுக்கு கொச்சல் குத்து நேகிறாங்க டிவி கேக்கு. ஏன்னா 10-15% வாக்கு பிரிஞ்சு போகுது இல்ல. இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்றது அது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகல இருந்து வந்த இவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் தான் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க. சொல்றதுக்கு மேல வேலை செய்யறது கிடையாது. அப்ப இவங்களோட வாக்குலாம் தான் அங்க போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த பியூல் கோஷ் கூட ஒரு சொல்லியிருந்தார். இவர் ஒரு பெரிய ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் விஜய் அவர்களை. அப்போ இவங்க எல்லா வாக்கியம் பிரிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல இவங்க பண்ற சதிதான் வந்து இந்த கேஸ். இது எல்லாமே இன்னொரு பக்கம் இவங்களுக்கு பிரச்சனை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல விஜய் தானா போய் மாட்டல வேறு பாட்டு பாடி மாட்டி விட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முளைச்சுக்கிட்டு இருக்காங்க பாவம். இது ஒரு பக்கம் இவங்க இப்படி போதா. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, அங்க போயிட்டு அந்த கேஸ் வெளியே வந்து பெருசா பேசப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், இதுவும் திமுகவின் சதி சொன்னாலும் சொல்லுவாங்க. நான் கிடையாது, அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, அதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சம்பவத்தை வச்சுக்கின்னு யார் அடிக்கிறாங்களோ அவங்கள டைரக்டா கேளுங்கோ. எதுக்கத்தாலும் இவங்க தான் காரணம்னு சொல்லாதீங்கோ. கொஞ்சம் தைரியம் வளர்த்துக்கினீங்கன்னா தான் மாநில உரிமையை நீங்க விட்டு கொடுக்காம இருப்பீங்க. ஏற்கனவே பாவம் நீங்க சிபிஐல மாட்டின்னுறீங்க, ஒத்துக்கிற வரைக்கும் அவனுங்க விட மாட்டானுங்க. அதனால உங்க மேல திருப்பி விடாம இருக்கணும்னா நீங்க பாத்துக்கணும். வியாபாரம் அடிக்கடி நல்லா போனோமா இல்லையா? இதுல வேற ஏகப்பட்ட டிக்கெட் சேலு வேற போயினுக்குதான். படம் வருமா வராதான்னு வேற தெரில. சூடா சமோசா போடு சமோசா.